சத்யபாமா அவர்கள் இந்த நல்லிணக்கத்தை வலியுறுத்தி சிறிது நேரம் அதிகமான ஆட்கள் இருக்கலாம். ஓம் குருவே போற்றி. அரச யோகி கரூரார் அவர்களின் பேரொருளாலும் பாண்டியகுல பேரரசின் அரச குருவாக இருந்த தாத்தா அமராவதி ஆற்றங்கரை கரூரார் அவர்களின் பேரொருளாலும் மதுரையில் அனைத்து கோயில் கருவறையிலும் தமிழும் தமிழரும் தான் பூசை செய்து கொண்டு குடமுழுக்கு விழா வேள்வி நடத்தி கொண்டு இருந்தார்கள். மன்னர்கள் காலத்தில் பாண்டிய பேரரசு ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்தில் பஞ்சம் பிழைக்க வந்த மதுரை மன்னத்து வைகை ஆற்றங்கரைக்கு வந்த வட ஆரிய பிராமணர்கள் நம் கருவறையை பிடித்துக் கொண்டு ஓட ஓட விரட்டி சனாதன சாதிய பெண் தீண்டாமை கூறி நம்மை எல்லாம் கருவறையை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். வெளியேற்றிய நாம் தமிழர்கள் அனைவரும் மாற்று மார்க்கத்தையும் மாற்று மதத்தையும் தழுவி கொண்டு வாழும் நிலைக்கு வீழ்த்தப்பட்டு விட்டது வடந்திய இந்து மதமே. எனவே நம் தமிழர்கள் மெய்யான இந்து மதத்தை போற்றி தமிழில் பூசை செய்ய வேண்டும். தமிழர்களால் கட்டிய கற்கோயில்கள் அனைத்தும் தமிழில் குடமுழுக்கு பெருவிழா வேள்வி நடத்த வேண்டும் என்று இதே மதுரை உயர் நீதிமன்ற கிளை பிறப்பித்த உத்தரவின் பெயரில் திருப்பரங்குன்றம் கோயில் குடமுழுக்கு விழா வேள்வி தமிழும் இல்லை தமிழரும் இல்லை, தமிழில் நடத்தவே இல்லை வேள்வி. எனவே அதை கேட்க இதே நீதிபதி இன்னைக்கு தீபத்தூணுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு பொய்யான தீர்ப்பை கொடுத்துவிட்டு மக்களை இந்த அளவுக்கு சிதைத்து ஒரு பேசுபொருள் ஆக்கக்கூடிய நீங்க இதே மதுரை மண்ணில் பிறப்பித்த உத்தரவின்படி நீதிபதிகள் அமர்வுக்கு தந்த உத்தரவின்படி தமிழ்தான் குடமுழுக்கு நடத்த வேண்டும், கருவறை பூசை தமிழ்தான் நடத்த வேண்டும், தமிழ் வேள்வியாளர்களை கொண்டு நடத்த வேண்டும். ஏன் குரல் கொடுத்து வரவில்லை? நாங்களும் இந்துதான், தமிழ் இந்து. பொய்யான ஹிந்து மதத்தை வைத்து காவியை வைத்துக் கொண்டு வடநாட்டு காவியை வந்து மொழி வழி மாநிலங்களில் மொழியை நம்முடைய தமிழ் மொழியை அளித்ததே காவி இந்து RSS சமஸ்கிருத மொழிதான். எனவே நாங்கள் ஒருபோது இனிமேல் விடமாட்டோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தமிழ் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள மதுரை கிளை பிறப்பித்த அமராவதி ஆற்றங்கரை கரூரார் பாண்டியகுல அரசகுரு அமராவதி ஆற்றங்கரை கரூரார் தந்த தமிழ் வேத மொழி வழிபடி நடத்த வேண்டும். அதற்காக போராடுவீங்களா இந்து RSS இயக்கங்களே? தமிழ் மண் தமிழ் மதுரை தமிழில் நடத்துங்கள் என்று ஒருத்தர் RSS இயக்கத்தவர்கள் குரல் கொடுத்து மதுரையில் தமிழர்கள் குடமுழுக்கு நடத்த வேண்டும், தமிழில் நடத்த வேண்டும் என்று கேளுங்கள். நீதி வழங்கிய நீதியை நிலைநாட்ட போராடுங்கள், பார்ப்போம். உங்களுடைய தமிழ் ஆர்வத்தை நான் அப்போது பார்க்கின்றேன். எனவே நாங்கள் அனைத்து சமயங்களிலும் வாழுவது தமிழர்களே தமிழ்நாட்டில் என்பதை கூறிக்கொண்டு எங்களுக்குள் பிளவுகளை ஏற்படுத்திய ஹிந்து மத வட இந்திய ஆரிய ஆதிக்கத்தை விரட்டுவோம், அதுவரை போராடுவோம். எம் தமிழும் தமிழரும் கருவறையை ஆள வேண்டும், அன்றே எங்களுக்கு தமிழ் விடுதலை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் நன்றி.